நம பார்வதிபதே. எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானையும் உலகத்திற்கே தாயாக இருந்து அருள்மழை பொழியக்கூடிய முத்துமாரி அம்பாள், அதே போல இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து கறந்து ரட்சிக்கக்கூடிய மாதுமி அம்பாள் உணர்கின்ற குணநாயக பெருமான் அத்தனை பேரையும் மனதிலே பதிந்து கொண்டு நிலாவளியூரிலே சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த பிரம்மோற்சவ நாட்களிலே இன்றைய நாள் 6வது பூஜைகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இன்றைய நாளுக்கான உபயகாரர்கள், அதே போல இந்த கிரியைகளை செய்து தந்த சிவாச்சாரியா பெருமக்கள், அதே போல இந்த ஆலயத்திலே வந்து பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக இயங்கி நிற்கின்ற பக்த அடியார்கள், இத்தனை கைங்கரியங்களையும் ஒழுங்கு முறைப்படுத்தி நடாத்தி வருகின்ற ஆலயத்தினுடைய அறங்காவல் சபையினர் அத்தனை பேருக்கும், அதே போல இந்த கிராம மக்களுக்கும் எம்பெருமானுடைய சகல அருட்கிருபாகராட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய திருப்பொற் பாதங்களை பணிந்து வேண்டும் கொண்டு தொடர்ச்சியாக 4வது நாளிலே அடியனுடைய சிற்றுரைகளை கேட்பதற்காக எம்பெருமான் அருள் தந்திருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் விநாயகர் பெருமானுடைய மகிமைகளையும் அதே போல சைவ மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் விஞ்ஞானம் கலந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே வழிபாட்டிற்கு எளியவனாக மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது என்று சொல்லக்கூடிய எங்கள் விக்னேஸ்வர பெருமானை பற்றி, அவனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து கொண்டு வந்தோம். மஞ்சளிலே சாணத்திலே விநாயகரை பிடித்து அவனுக்கு அருகம்புல் சாத்தி நேற்றைய நாள் நாங்கள் சிரசிலே குட்டி தோப்பு கரணம் போட்டு இப்போது வழிபட்டிருக்கின்றோம். இப்ப வழிபாட்டினுடைய அடுத்த அம்சமாக அவனுக்கு வைக்க வேண்டியது நைவேத்தியம். அப்ப விநாயகரை உருவகப்படுத்தி அந்த விநாயகருக்குரிய அடையாளங்களிலே விநாயகர் பத்திரம் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபாட்டுக்குரிய கிரியைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே எங்களால் வழிபடக்கூடிய கிரியை முறைகளிலே தலையிலே குட்டி தோப்பு கரணம் போட்டு அவனை நாங்கள் வழிபாடு செய்தோம். இப்பொழுது அவனுக்கு நாங்கள் நைவேத்தியம் வைக்க போகின்றோம். இப்ப விநாயகருக்குரிய நைவேத்தியம் என்று சொன்னது எங்களுக்கு எல்லாம், அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒரு கதை நம்பியாண்டார் நம்பியினுடைய கதை. அந்த கதையை சொன்ன பிறகு நாங்கள் கிரியைக்குள்ளும் தத்துவத்துக்குள்ளும் தருவோம். திருநாரையூரிலே இருந்த கணபதியினுடைய ஆலயம் பொல்லாப்பிள்ளையார் ஆலயம். இந்த பொல்லாப்பிள்ளையார் ஆலயத்திலே பூஜை செய்து வரக்கூடிய சிவாச்சாரியாருடைய மகன் இந்த எங்களுடைய நம்பியாண்டார் நம்பி. இந்த கதை எல்லோருக்குமே தெரிந்த கதை என்றாலும் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துவதற்காக, அதிலிருந்து சில சுவைகளை பெறுவதற்காக இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். தினமும் நம்பியாண்டார் நம்பியுடைய தந்தையார் அந்த கோவிலுக்கு சென்று பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு வருவார். வருகின்ற பொழுது வெறுங்கையோடு வருவது வழக்கம். எனவே வருகின்ற பொழுது வீட்டிலே அவருடைய பத்தினியால் கேட்பால், அங்கே பிரசாதம் கொண்டு வரவில்லையா, நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த நைவேத்தியம் கொண்டு வரவில்லையா? அவர் வளமை போல என்ன சொல்வார், பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார், பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். இந்த கதை தினமும் அந்த வீட்டிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்பியாண்ட நம்பி அந்த வீட்டிலே இருக்கின்றார். நம்பி அவனுடைய பெயர். அந்த நம்பிக்கை இது மனப்பாடமாகிறது. அப்பா வைக்கின்ற நைவேத்தியம் எல்லாம் பிள்ளையார் சாப்பிடுகிறார். இந்த செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு முறை அவருடைய தந்தையார் வெளியூர் செல்ல வேண்டி வருகிறது. அப்பொழுது நம்பியிடம் ஆலயத்திலே பூஜை செய்கின்ற பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. நம்பியும் தந்தையை போல என்ன செய்கிறான், பூஜை செய்வதற்கு தேவையான எல்லா ஆயத்தங்களோடு நைவேத்தியத்தையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு செல்கிறான். சென்றவன் நைவேத்தியத்தை நிவேதனம் செய்கின்றான். பெருமானுக்குரிய அத்தனை மந்திரங்களை எல்லாம் சொல்கின்றான். எல்லா பூஜைகளும் நிறைவடைகிறது. இப்பொழுது நைவேத்தியம் பண்ணுகின்ற முறை, அப்படியே அந்த மூடி இருக்கக்கூடிய நைவேத்தியத்தை திறந்து பெருமானுக்கு நிவேதனம் செய்கின்றான். பெருமானே, இந்த நைவேத்தியத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றான். பெருமான் வருவதை காணவில்லை. 2ஆம் முறையும் கேட்கின்றான், காணவில்லை. 3ஆம் முறை கேட்கிறான், 4ஆம் முறை கேட்டுக்கொண்டே போகிறான். அவனுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வரவழைக்கிறது.
அப்பா தினமும் வைக்கின்ற நைவேத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நான் இவ்வளவு தரம் கெஞ்சுகின்றேன், அழுகின்றேன், என்னுடைய நைவேத்தியத்தை நீங்கள் எடுக்கிறீர்களே இல்லை, வருகிறீர்களே இல்லை. அப்பாவுடன் மட்டும் தினமும் வந்து பேசுகிறீர்கள், என்னை நீங்கள் கணக்கிலேயே எடுக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் நான் ஏதோ குற்றம் இழைத்து விட்டேன், என்னுடைய பூஜையிலே என்னுடைய மந்திரங்களிலே ஏதோ குற்றம் கண்டு விட்டீர் போல இருக்கிறது என்று அவன் விநாயகரிடம் அழத் தொடங்கிவிட்டான். நான் தினமும் இந்த பேசுகின்ற பொழுது இறுதியிலே ஒரு விஷயம் சொல்லி வருவேன். மந்திரஹீனமாக, பக்திஹீனமாக, கிரியாஹீனமாக வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த மந்திரமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், கிரியையாக இருக்கட்டும், மூன்றிலும் பொருள் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு எல்லோரும் ஏத்தப்படிந்து. மணிவாசர் அழகாக சொல்லியிருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லுகின்ற மந்திரங்களுடைய பொருள் உணர்ந்து சொன்னால்தான் அந்த மந்திரத்திற்கு பலன் உண்டு. அதே போல வழிபடுகின்ற நாங்கள் வழிபாட்டினுடைய பொருளை உணர்ந்து வழிபட்டால் தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை தினமும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இப்ப நம்பியும் கேட்கிறான், அப்படியானால் என்னுடைய மந்திரத்திலே குறையுண்டா, என்னுடைய கிரியையிலே குறையுண்டா, அல்லது நான் தந்த நைவேத்தியத்திலே குறையுண்டா, எதிலே குறை இருக்கிறது? இன்னும் நீர் வந்து சாப்பிடவில்லை. அழுது பார்த்தான், புரண்டு பார்த்தான். விநாயகர் அசையவில்லை. கல்லு பிள்ளையார், புல்லா பிள்ளையார் கல்லாகவே இருக்கிறார். என்ன செய்யறான்? இதுக்கு பிறகு இந்த நைவேத்தியத்தை வீட்டை கொண்டு போனா அம்மா பிரச்சனை பண்ணுவா. அப்பா வந்து கேட்பார், தம்பி நைவேத்தியம் வச்சியா, பிள்ளையார் சாப்பிட்டாரா? இல்லை என்று சொன்னா அப்பா எனக்கு திட்டுவார், நீ பூஜை செய்யாமல் ஏதோ சேட்டை விட்டு இருக்கிறாய் என்று சொல்லி. பிள்ளையாரப்பா, நீ வந்து சாப்பிடாவிட்டால் நான் வீட்டையும் செல்ல மாட்டேன், உயிரோடும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தலையை கொண்டே அந்த விநாயகருடைய பீடத்திலே போட்டு சாத்தினான். நான் சொன்னேன், இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், நாங்கள் குழந்தையாக அவனை பார்த்தால் அவன் குழந்தையாக இருப்பான், நாங்கள் தந்தையாக பார்த்தால் தந்தையாக இருப்பான். அழகாக தாயுமானவன் என்று சொல்லி என் பெருமானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய உறவுகளிலே உயர்ந்த உறவு எது தாய் என்று சொன்னால், அந்த தாயை விட ஒருபடி மேலானவன் எம்பெருமான். தாயில் சிறந்த தயவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடனே. தாயில் சிறந்த தயவானவன், தயவு, அன்பு, அன்பை தருபவள் தாய் என்றால் தாயை விட ஒருபடி மேலே அன்பை தரக்கூடியவன் எம்பெருமான். அப்ப இந்த நம்பி தலையை கொண்டு போய் இந்த கல்லிலே மோத முற்படுகின்றான். இறைவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? உடனடியாக எழுந்தருளி வருகிறார். கல்லும் பிள்ளையார் கசிந்து உருகி எழுந்து நிற்கின்றார். நம்பி நில்லு, உன்னுடைய நைவேத்தியத்தை நான் சாப்பிட வேண்டும், அவ்வளவுதானே, இதோ சாப்பிடுகிறேன். எடுத்து சாப்பிட்டார். அப்ப சொன்னா, இன்றைக்குத்தானப்பா என்னுடைய வயிறு நிறைஞ்சி இருக்கிறது என்றார் பிள்ளையார். அப்ப நம்பி கேட்டார், அப்பா ஒரு நாளும் கொண்டு வைக்கிறார், அதெல்லாம் சாப்பிடுறீங்க, ஆனா இன்றைக்கு மட்டும்தான் நீங்க சாப்பிடல. இப்ப பிள்ளையார் சொன்னார், உங்களோட அப்பா ஒரு நாளும் கொண்டு நைவேத்தியம் வைக்கிறார், அது எனக்கு வரவில்லை, கோவிலில் இருப்பவர்கள் எல்லாரும் சாப்பிடுவார்கள், எனக்கு வெறும் தண்ணீரும் பூவும் தான் கிடைக்கிறது என்று சொன்னார். அப்ப இன்று வயிறு நிறைந்து விட்டது. இப்ப நம்பிக்கை சரியான சந்தோஷம். விநாயகர் சாப்பிட்டு விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே நம்பி என்ன செய்கின்றான்? எல்லா நைவேத்தியங்களையும் முடித்துவிட்டு வெறும் பாத்திரத்தோடு வீட்டுக்கு வருகின்றான். இப்ப வீட்டுக்கு வருகின்ற வழியிலே ஆலயத்திலே வளமையாக அந்த பிரசாதத்தை வாங்கி உண்ணக்கூடியவர்கள் எல்லோரும் நம்பியிடம் கேட்கிறார்கள். நம்பி சொன்னான், விநாயகர் சாப்பிட்டு விட்டார். இப்ப சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் கோபம். இந்த சின்ன பயல் உள்ளே இருந்து அவன் சாப்பிட்டு விட்டு பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார் என்று சொல்கிறான். ஒருவனுடைய தந்தை வரட்டும். வீட்டை போயாச்சு. அப்ப அம்மா கேட்கிறா, தம்பி நைவேத்தியம் இன்றைக்காவது குழந்தையாடா, பிள்ளையார் சாப்பிட்டா. வளமையாக அப்பா சொல்லுகின்ற போய், சரி பரவாயில்ல இருக்கட்டும் என்று விட்டாச்சு. இப்ப இந்த செயல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையார் சாப்பிட்ட விஷயம். இப்ப தந்தையார் வருகிறார். தந்தையார் வருகின்ற பொழுது முதலாவது முறைப்பாடு கோயில் இருந்து போகிறது. உன்னுடைய மகன் பிள்ளையாருக்கு பூஜை செய்கிறானோ என்னவோ, கொண்டு வருகின்ற நைவேத்தியத்தை உள்ளே இருந்து சாப்பிட்டு விடுகிறான், வெறுங்கையோடு தான் வருகிறான், எங்களுக்கும் தாரான் இல்லை. இப்ப தந்தையாருக்கு கோபம். நம்பியை அலட்டுகிறார், எங்கேடா பிரசாதம்? பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். இப்ப அவருக்கு சந்தேகம் மீண்டும் கேட்கின்ற பொழுது ஒளிந்திருந்து பார்க்கிறார். அப்படியே நடக்கிறது. இவன் விநாயகருக்கு நைவேத்தியம் வைக்கிறான், பிள்ளையார் வந்து எடுத்து சாப்பிடுகிறார். இதை பார்த்த நம்பியினுடைய தந்தைக்கு அதிர்ச்சி. உடனே ஓடி வந்து நம்பியினுடைய கால்களில் விழுகிறார், மன்னித்து விடு, நான் செய்வதெல்லாம் தவறு. இப்ப பாருங்கள், இந்த நம்பியினுடைய அந்த நைவேத்தியம் வைத்த கதை ஏன் இதை சொல்ல வருகிறது என்றால்,
இங்க இறைவனுக்கு படைக்கப்படுகின்றதை இந்த இடத்துல நான் சொல்றேன். இங்க படைக்கப்படுகின்ற பிரசாதம் எல்லாம் இந்த பிள்ளையார் எழுந்து வந்து சாப்பிடுவார் என்று சொன்னா உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் சுவாமிக்கு பிரசாதம் வைப்பீங்க? எப்படி வைப்போம்? எல்லோரும் வைப்போம். எப்படி வைப்போம்னா, இப்ப வளமை என்ன செய்வோம்னா, சுவாமிக்கு வைக்கிற தட்டு பெரிய தட்டா போகும். ஏன் பெரிய தட்டு என்றால் அது உபயோகாரங்களுக்குரிய தட்டு. அப்ப நிறைய அள்ளி அங்க வைத்துருவோம். சாமிக்கு போற தட்டு பெரிய தட்டாக இருக்கும், சாமி சாப்பிட மாட்டாருன்ற நம்பிக்கை. அப்ப பெரிய தட்டு முழுக்க பிரசாதத்தை சுவாமிக்கு அலங்கரித்து வைத்து விட்டு ஏனையவற்றை எல்லாம் பகிர்ந்து விடுவோம். என்றால் அது அடியார்களுக்கு பகிரக்கூடியது. அப்ப பிரசாத தட்டை உபயோகாரர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்களுடைய பங்கு முடிந்தது. இங்கே பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அடியார்களுக்கு பகிர்ந்துடலாம். இப்ப சாமி சாப்பிட்டு விட்டாருண்டா, இப்ப இன்றைக்கு உபயோகாரர்கள் இருந்தபோது ஐயா சொல்றேன், அம்மா இன்றைக்கு அதிசயம் வெள்ளிக்கிழமை விநாயகர் பசியோடு இருந்தார், நீங்கள் தந்ததெல்லாம் விநாயகர் சாப்பிட்டாருன்னு சொன்னா இப்ப சந்தேகம் எங்க வரும்? ஐயால சந்தேகம் வரும். எப்படியே எட்டி பார்ப்பீங்க, ஐயால பேக்ல இருந்திருக்கு, ஐயா போயிருக்க பேக்கோட போகிறார், வெறும் கையோட போகிறார். இறைவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் அதை வைக்கின்ற எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய சொல்லுவாங்க, அந்த நைவேத்தியம் வைக்கின்ற பொழுது நாங்கள் வைக்கின்ற அந்த பூ தண்ணீர் இது ரெண்டும் தான் இறைவனிடம் சென்று சேரப்போகிறது, மற்றதெல்லாம் எங்களிடம் திரும்பி வருகிறது. பொதுவாக எங்களுடைய ஆலயங்களில் சில மரபுகள் இருக்கிறது. இந்த நைவேத்தியம் பண்ணோடனே கடைவேலுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க கோயில்ல பொங்குறோம், கோயிலை பிரசாதம் செய்கிறோம், அது ஐயா உள்ள கொண்டு போறதில்லை. நாங்கள் கொண்டு வர பிரசாதம் மட்டும் ஐயா உள்ளே கொண்டு போறதில்லை, ஐயா கொண்டு வர பிரசாதம் மட்டும்தான் உள்ள போகுது. பதிலையும் சிக்கல் என்னன்னு சொன்னா, ஆலயத்திலே மடப்பள்ளி இருந்து அந்த மடப்பள்ளியிலே தயாரிக்கக்கூடிய நைவேத்தியம் பிரசாதம் மட்டும்தான் பெருமானுடைய காலடியில் சென்று சேரும். ஏனெனில் எல்லாம், அதாவது வீதி கடந்து வருகின்ற எல்லாமே வெளியிலே இருந்து விட வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. வீதியினால் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அந்த வீதியிலே பிரேதம் சென்ற வீதியாக இருக்கும், அது தீட்டானவர்கள் தொடக்கானவர்களுடைய வீதியாக இருக்கும், மாசுபட்ட வீதியாக இருக்கும், மச்சங்களை அலைபவர்களுடைய வீதியாக இருக்கும், ஆசௌசங்களோடு இருப்பவர்களுடைய வீதிகளாக இருக்கும். எனவே அந்த வீதி வழியாக கொண்டு வருவதை பிரேதம் மாத்திரம்தான் வீதி வழியாக கொண்டு வருவார்கள். இப்ப நான் முதல் நாளே சொன்னது, ஆலயத்திற்குள் வர வேண்டுமாக இருந்தால் உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு உள்ளம் இருக்க வேண்டும். உள்ளம் இருக்க வேண்டுமாக இருந்தால் உள்ளத்திலே பக்தி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இந்த அன்பு பக்தியோடு எவன் ஒருவன் உள்ளே வருகிறானோ அவன் மட்டும்தான் ஆலயத்திலே இறைவனை தரிசிக்க முடியும். அப்ப வீதி வழியாக கொண்டு வருகின்ற பிரசாதம் என்றால் அது பிரேதத்திற்கு சமன். எனவே அது எல்லைக்கு அப்பால் நின்று விடும், இறைவனிடத்திலே செல்லாது. ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் இறைவனிடத்திலே செல்லும். எது தெரியுமா? கதலி பழம் தாம்பூலம். பாருங்கள், நீங்கள் எந்த கடையிலே யாரிடத்திலே வாங்கினாலும் எந்த வேறுபாடும் இல்லாமல் கருவறைக்குள்ளே பெருமானுடைய திருவடிகளுக்கு அருகிலே செல்லக்கூடியது கதலி பழம் தாம்பூலம், வெற்றிலை பாக்கு வாழைப்பழம். இப்ப ஏன் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே இறைவனுக்கு கிட்டே போகிறது, மற்றவை எல்லாம் வீதியோடு கிட்டு விடுகிறது? என்ன காரணம்? வெற்றிலை என்பது லட்சுமி கடாட்சம். நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். சங்கு லட்சுமி கடாட்சம் என்று சொன்னோம், இப்ப வெற்றிலை லட்சுமி கடாட்சம் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப வெற்றிலை என்பது லட்சுமி கடாட்சம், அது செல்வத்தை லட்சுமியை குறிப்பது. பாக்கும் அதே மாதிரி தான், அது விஷ்ணுவினுடைய அம்சம். வெறும் பாக்கும் மெல்லக்கூடாதுன்னு சொல்வார்கள், வெறும் பாக்கும் மெல்லக்கூடாது. வெற்றிலை மெல்லுகின்ற பொழுது நுனி கிள்ள வேண்டும், காம்பு கிள்ள வேண்டும், நடுப்பகுதியை கிள்ளி எறிந்து பின்புதான் வெற்றிலை மெல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். வெற்றிலை தரிப்பது என்பது மங்களகரமானது, ஆனால் எப்போது தரிக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. மந்திர சுத்தியாக, அச்சர சுத்தியாக மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இப்ப மந்திரம் சொல்லுகின்ற சிவாச்சாரியார் வாய்க்குள்ளே வெற்றிலையை போட்டுக்கொண்டு ஓம் கணபழகம் என்று சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அச்சர சுத்தம் போய்விடும். அப்ப அது எந்த நேரத்திலே போட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. அந்த நியதியின் பிரகாரம் போட்டால் மங்களகரமானது. எங்களுக்கு நோய்கள் உண்டாகின்ற பொழுது, இந்த சளி இருமல் போன்ற நோய்கள் வருகின்ற பொழுது வெற்றிலை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. உணவு செரிமானம் அடையாத பொழுது வெற்றிலை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அது மருந்து. இப்ப இந்த பழம் பாருங்கள், வாழைப்பழத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது.
வாழைப்பழத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அது எந்த நேரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம். ஏனைய பழங்கள் அப்படி இல்லை, அதற்கு ஒரு காலம் நேரம் இருக்கிறது, பருவம் இருக்கிறது, சீசன் என்று சொல்வார்கள். ஆனால் வாழைப்பழத்துக்கு பருவம் கிடையாது. 365 நாட்களும் வாழைப்பழம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது. இரண்டாவது, எல்லோராலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் விலை குறைவானது, அது எந்த நேரமும் கிடைப்பதனால் பெறுமதி குறைவானது. மூன்றாவது, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், வாழைப்பழத்திலே விதைகள் இருக்கும், ஆனால் அந்த விதைகள் ஒருபோதும் முளைக்காது. மற்றைய பழங்கள் எல்லாம் அந்த விதைகளை நீங்கள் நடுவீர்களாக இருந்தால் அந்த பழங்கள், அந்த விதைகளில் இருந்து செடிகள் உண்டாகும், பயிர் உண்டாகும். வாழைப்பழத்தில் இருந்து ஒருபோதுமே அது முளைப்பு திறனை தராது, பயிர்களை உண்டு பண்ணாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனுக்கு கிட்ட போய்விட்டால் உனக்கு பிறவி கிடையாது. நீ இறைவனோடு முக்தி அடைந்து விட்டால் உனக்கு பிறவி இல்லை என்பதை உணர்த்துவதுதான் இந்த வாழைப்பழம். அதனாலேதான் இந்த கதலி பழம், தாம்பூலம், வாழைப்பழம் பிரதானமான நைவேத்தியம். இப்ப எங்களுடைய நைவேத்தியம் ஆலயத்துக்குள் வரவில்லையா, பிரச்சனையே இல்லை, 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இறைவனுடைய காலடிகளுக்கு சென்று சேர்ந்துவிடும். பிரசாதம் என்பது மிக முக்கியம். உண்மையான பிரசாதம் என்னன்னா, இந்த ஆலயமே ஒரு பிரசாதம். ஆலயத்திற்கு பிரசாதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. விபூதி பிரசாதம் முக்கியமானது. பெருமானுடைய பூஜைகள் முடிந்த பிறகு தரக்கூடிய பிரசாதம் அதுதான் விபூதி பிரசாதம். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அதற்கு பிறகு கடைசியாக தாரதான் பிரசாதம். இது பிரசாதம் கிடையாது, இது வெறும் சக்கை. இது வெறும் சக்கை. ஏனென்றால் எல்லோரும் பார்வையினாலே அதை ருசித்து விட்டார்கள், பார்த்தே ருசித்திருப்பார்கள், மூக்கினாலே முகர்ந்தே ருசித்திருப்பார்கள், வாயினால் சொல்லி சொல்லி ருசித்திருப்பார்கள். கடைசியாக எல்லாம் போன பிறகு வெறும் சக்கை தான் அங்கே இருக்கிறது. உணர்வற்ற ஒரு சடமாக அது இருக்கிறது. நாங்கள் அதைத்தான் கொண்டாடுகின்றோமே தவிர அந்த உணர்வையோ உயிரையோ கொண்டாடுவது கிடையாது. விபூதி பிரசாதம் இதுதான் உண்மையான பிரசாதம். நீர் இல்லாத நெற்றிப்பால் என்று சொல்வார்கள். இந்த விபூதியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், குற்றம் இல்லாதது விபூதி. விபூதியை அணிவதற்கு என்று ஒரு நேரம் கிடையாது. எந்த நேரத்திலும் விபூதி அணியலாம், யாரும் அணியலாம். விபூதிக்கு தீட்டு கிடையாது, ஆசௌசம் கிடையாது, தொடக்கு கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. காலை எழுந்து நீங்கள் குளித்த பின்புதான் விபூதி அணிய வேண்டும் என்ற நியதியே கிடையாது. எழுப்புகின்ற பொழுதே கொட்டாவி விட்டுக் கொண்டே சிவசிவா என்று அடித்து பூசி விடலாம் விபூதியை. ஏனென்றால் விபூதி என்றாலே புனிதப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது, ரட்சிப்பது, செல்வத்தை தருவது, பசிதம் என்றெல்லாம் அதற்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. இந்த விபூதி எப்பொழுது அணியப்படுகிறதோ அப்பொழுதே உடல் சுத்தமாகும். அப்ப அடுத்த கேள்வி இருக்கலாம், அப்ப ஐயா திருநூறு மட்டும் சாத்தி கொண்டு நாங்கள் குளிக்காம கோயிலுக்குள்ள வரலாமா? திருநூற்றை மட்டும் சாத்தி கொண்டு குளிக்காமல் கோயிலுக்குள்ள வரலாமா? உங்கள் மனம் அதற்கும் பக்குவப்படுமாக இருந்தால் அதற்கும் தடை கிடையாது. சித்தர்களை பற்றி அடிக்கடி பேசுவோம். சித்தர்கள் உடலை வெறுத்தார்கள், பழித்தார்கள். இந்த உடல் அப்படிப்பட்டது என்று சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது குளிக்காட்டி கூட இந்த உடம்பிலிருந்து வருகின்ற மாலையை எங்களாலே தாங்க முடியாது. உடலில் இருந்து வருகின்ற துர்நாற்றத்தை எங்களாலே தாங்க முடியாது. அதனால இந்த உடலை பழித்தார்கள். நாற்றல் பாண்டம் என்று சொன்னார்கள். நாறுகின்ற பாண்டம் இந்த உடம்பு. பீற்றல் துருத்தி, சலம் மெல பேழை, சலமும் மெலவும் சேர்ந்திருக்கின்ற ஒரு பெட்டி தான் இந்த உடம்பு. இருவினை பெட்டகம். இப்படி உடம்பை எல்லாம் பழித்தார்கள். அவர்கள் உள்ளத்தை மாத்திரம் புனிதப்படுத்தினார்கள். இப்ப திருமூலர் வந்தார். திருமூலர் வந்த காலத்துல என்ன நடக்குது என்றால், உடம்பினுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்கிறார். அவர் தான் உடம்பை புனிதப்படுத்தினார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், ஆனால் இந்த உடம்பு தான் பெரும் ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்து காணாமணி விளக்கு. அப்ப திருமூலர் உடம்பினுடைய சிறப்பை சொன்னார். உடம்பினை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த உயிர் சிறப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உடம்பு தேவை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்ப உடம்பை நாங்கள் பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இப்ப கேள்விக்கு விடை, குளிக்காம கோயிலுக்குள்ள வரலாமாண்டால், குளிக்காவிட்டால் உடல் நாறும். உடல் நாறினால் உள்ளமும் நாறும். அகச்சுத்தம் புறச்சுத்தம் இரண்டும் வேண்டும்.
இப்ப நாங்க கோவிலுக்குள்ள வருகின்ற பொழுது பாதணிகளை எல்லாம் வீதியிலே கலட்டி விட்டு வருகிறோம். ஏன் கலட்டி விட்டு வருகிறோம் என்று சொன்னால், அந்த பாதணி அழுக்குகளை சுமந்து வந்தது, வீதியில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளை மிதித்தது. அதனாலே அது இழிக்கானது, இழிவானது, கீழானது என்று கலட்டி விட்டு வந்த நாங்கள் எங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கீழான எண்ணங்களை மாத்திரம் ஏனினும் கலட்டி விடாமல் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறோம். பாதணிகளை எல்லாம் கலட்டி விட்ட நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய அழுக்குகளை, அந்த கீழான எண்ணங்களை, காம குரோதங்களை ஏன் சுமந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அதை எங்கே கலட்டி விடுவது, எங்கே அதை அழிப்பது? அதுக்குத்தான் சொன்னான், இந்த குண்டலினி கணபதியை வழிபட்ட பின்பு அடுத்ததாக பலிபீடம் இருக்கும். ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது நாங்கள் கோபுரத்தை தரிசனம் செய்வோம். அதற்கு பிறகு இந்த குண்டலினி கணபதி என்று சொல்லக்கூடிய தம்ப விநாயகரை தரிசனம் செய்வோம். அதற்கு பிறகு நேற்று கொடிமரம் பற்றி சொன்னால், கொடிமரம் மனிதனுடைய முள்ளத்தண்டை காட்டுகிறது, எப்படி நேர்மையாக நிமிர்ந்திருக்க வேண்டும் என்பதை கொடிமரம் காட்டுகிறது என்று சொன்னேன். அதற்கு அடுத்ததாக இந்த பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடத்திலே என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையும், அத்தனை கீழான எண்ணங்களையும், இந்த காம குரோத மோகம் அத்தனையையும் நாங்கள் பலியிடுகின்ற இடம்தான் இந்த பலிபீடம். அட்டதிக்கு பாலகர்களுடைய அம்சமாக இந்த பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தை பார்த்தால் 8 பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். அட்டதிக்கு பாலகர் என்பது இந்திரன், யமன், அக்னி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லக்கூடிய 8 திக்குப்பாலகருடைய அம்சமாக இந்த பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடம் தான் ஆலயத்திலே 8 திசைகளிலையும் இருக்கும். நான் முதல் நாள் பேசியிருந்தேன், பெருமானை வீதி வலம் கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு திக்குகளில் நிறுத்தி செய்யப்படுகின்ற பூஜை இந்த அட்டதிக்கு பாலகர்களுக்கு உரியது. அப்ப இந்த விபூதியை நாங்கள் அணிந்து கொள்வதனாலே உள்ளமும் உடலும் தூய்மைப்படுத்துகிறது. இப்ப அடுத்த கேள்வி, விபூதியை எப்படி அணிவது? விபூதியை அணிகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நடுவிரல்கள் 3 நாளும் அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப கட்டை விரலால் அணியக்கூடாது. இப்படி சொன்னோன்னு ஒரு நண்பர் கேட்டார், குருக்கள் ஐயா எங்களுக்கு கட்டை விரலாலே தானே விபூதி வைத்து விடுகிறார், அது சரியா? நடுவிரல்கள் 3 நாளும் விபூதி அணிய வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் குருக்கள் ஐயா கட்டை விரலாலே தான் விபூதி வைக்கிறார், அது மட்டும் சரியா? குருக்கள் ஐயா என்பவர் அல்லது சிவாச்சாரியார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆலயத்திலே இந்த மகோற்சவத்திற்காக வரப்பட்டு ஆச்சாரிய வர்ணம் செய்யப்பட்டு, ஆச்சாரிய வர்ணம் என்று சொன்னால் இந்த மகோற்சவத்தை செய்வதற்காக ஒரு ஆச்சாரியாரிடம், சிவாச்சாரியாரிடம் ஆலய தர்மகர்த்தா சபையினர் பொறுப்பு கொடுக்கிறார்கள். அந்த பொறுப்பு கொடுத்த சிவாச்சாரியார் தனக்கும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் காப்பு கட்டி கொள்கிறார். ரக்ஷாபந்தனம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த மகோற்சவம் நடைபெற்று முடிகின்ற காலம் வரையிலும் இந்த ஆலயம் சார்ந்திருக்கக்கூடிய கிராமத்துக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பெருமானுக்கும், அதே போல இந்த மகோற்சவம் கொடியேற்றம் தொடக்கும் நாங்கள் கொடி இறக்கி மகோற்சவத்தை நிறைவுறுக்கும் வரைக்கும் தனக்கும் எந்த விதமான நோய் நொடிகளும் துன்பங்களோ ஏற்படக்கூடாது என்பதற்காக தனக்குமாக காப்பு கட்டிக் கொள்கிறார். அப்ப காப்பு கட்டுகின்ற பொழுது சிவோகம் என்று சொல்லுகின்ற பாவனையினால் தன்னை தூய்மைப்படுத்துகிறார். இங்கு கிரியைகளை, பூர்வாங்க கிரியைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் சிவோகம் பாவனையினால் தன்னை சிவமாக பாவனை செய்து கொள்கிறார். அப்ப இப்ப ஆச்சாரியார் சிவமாக மாறுகிறார், சிவாச்சாரியார். இந்த பெருவிரல் என்பது சிவத்தை குறிக்கும். எங்களுடைய 5 விரல்களிலே சின்முத்திரை என்ற ஒன்று பார்த்திருப்போம், சின்முத்திரை. இப்ப பெருவிரல் சிவத்தையும் இந்த சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்கும். இப்ப பொதுவாக இந்த சின்ன பிள்ளைகள் கை நீட்டி பேசுகின்ற பொழுது பெரியவர்கள் சொல்வது கை நீட்டி பேசாத. ஏன் கை நீட்டி பேசக்கூடாதுன்னா, கை நீட்டினால் ஆணவம், கை நீட்டினால் ஆணவத்தினுடைய அடையாளம். எப்படி ஆணவத்தினுடைய அடையாளம் என்றால், இந்த பெருவிரல் இறைவனை குறிக்கும், சுட்டு விரல் ஆன்மாவை குறிக்கும், பதி பசு. அப்ப இந்த 3 விரலும் என்னத்தை குறிக்கும்? பாசத்தை குறிக்கும், ஆணவம், கண்மம், மாயை. இப்ப கை நீட்டி பேசுகின்ற பொழுது பாருங்கள், நாங்கள் முன்னால் இருப்பவரை நீட்டி கையை நீட்டினால் இந்த பதி எங்களை விட்டு போய்விடும், வேற எங்கேயோ பதி காட்டிக் கொண்டிருக்கும். அப்ப ஆன்மாவை நாங்கள் சுட்டுகின்ற பொழுது பதி வேற எங்கோ நீட்டுது, இங்க 3 விரலும் எங்க காட்டும், எங்களை காட்டும்.
ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் என்னிடத்திலே இருக்கிறது. ஆணவத்தினாலே நான் உன்னை சுட்டுகின்றேன், உன்னை சுட்டியதனால் பதி என்னை விட்டு போய்விட்டது. அதான் இந்த 3 விரல். அப்ப இந்த தாற்பயத்தை அடக்குவதற்காக சுட்டு விரலாகிய ஆன்மாவை இந்த பெருவிரலாகிய பதி அடக்கிக் கொள்ளும். இதுதான் சின்முத்திரை. அப்ப ஆன்மாவை பதியாகிய இறைவன் அடக்கிக் கொள்ள 3 மலங்களும் ஆன்மாவை விட்டு வெளியே இருக்கின்ற நிலையைத்தான் சின்முத்திரை. அப்ப இந்த பெருவிரலுக்கு பதி. இப்ப சிவமாக தன்னை பாவித்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருவிரலால் எங்களுக்கு இந்த விபூதியை சாத்துகிறார். அது சிவோகம் பாவனை. நாங்கள் எங்களுக்கு விபூதி சாத்திக் கொள்ளுகின்ற பொழுது இந்த பெருவிரலாலோ அல்லது இந்த சின்ன விரலாலே கொண்டே நாங்கள் இந்த ஸ்டைலாக சாத்துறது. கண்ணாடி பார்த்து இன்னும் வீடுகளிலே பழக்கம் இருக்கிறது. இந்த சிறுவர்கள், குறிப்பா இந்த பெண் பிள்ளைகளுடைய பழக்கம். இந்த பெண் பிள்ளைகளை தான் நிறைய திருத்த வேண்டும். ஆம்பளை பிள்ளைகள் சரியா தான் இருக்கிறாங்க. இந்த நிறைய திருத்தம் எப்படி என்றா, இந்த கண்ணாடியை பார்த்து இந்த விபூதியை எடுத்து அப்படி ஸ்டைலா ஒரு கீறு வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க விபூதி அலர்ஜி. என்ன செய்யறது, பவுடர் எடுத்து முகத்துக்கு பூசுற பவுடர் எடுத்து அப்படியே ஒரு கீறு கேட்டா நாங்கள் விபூதி வச்சுக்கிட்டோம். அதை வைக்கிறதுக்கு வைக்காமலே இருக்கலாம். இந்த பொட்டு வைக்கிற ஒரு மரபு இருக்கு பாருங்கள், திலகம் வைத்தல். பொம்பளை பிள்ளைகள் கட்டாயம் பொட்டு வைக்க வேண்டும். அப்ப பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் வைக்கணுமா? இல்ல, ஆண்களும் வைக்க வேண்டும். எங்கே பொட்டு வைக்க வேண்டும்? புருவ மத்தியிலேயே பொட்டு வைக்க வேண்டும். நெற்றி பொட்டு என்றதுக்கு பேர் இருக்கு. புருவ மத்தியிலே பொட்டு வைக்கணும். சில பிள்ளைகள் பொட்டு வச்சிருக்காண்டா அதுக்கு பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம். பொட்டு வச்சிருக்கா இல்லையா என்று பார்க்கறதுக்கே பெரிய பூத கண்ணாடி வேணும். இந்த ஸ்டைல் அப்படியே பொட்டு சிரித்து. இப்ப வீடுகள் இருக்கக்கூடிய இந்த பாட்டிமார் பெரிய அந்த காலத்தாக்கள் இருப்பாங்க, இந்த 2 ரூபா குத்தி, பழைய 2 ரூபா குத்தி இவங்க பிள்ளைகளும் பார்க்கவும் தெரியாது. அவ்வளோ பெரிய பொட்டு இருக்கு நெத்தியில. இன்னும் சொல்ல போனா பத்திரகாளி மாதிரி, மாரியம்மன் மாதிரி பெரிய ஒரு பொட்டு நெத்தியில இருக்கு. அந்த பெரிய பொட்டு அம்மாட நெத்திக்கு வரைக்கும் 5 ரூபா குத்தியா மாறிச்சு. அந்த 2 ரூபா குத்தி போட்டு 5 ரூபா குத்தியா சின்ன ஆயிடுச்சு. பெனடோல் குளுசை அளவுக்கு போயிடுச்சு. சரி, அம்மாட்ட இருந்து அக்காக்கு வரைக்குள்ள அது இப்ப வேற 1 ரூபா குத்தியா போயிடுச்சு, சின்னனா போயிடுச்சு. எங்கட அக்காக்கு இருக்கல. இப்ப அக்கா மார பார்த்தா அக்கா பொட்டு வச்சிருக்காவான்னு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் பொட்டு வைக்க வேண்டும்? எதற்காக பொட்டு வைக்க வேண்டும்? இந்த புருவ மத்தியினுடைய தாற்பயம் என்ன? ஏன் சுமங்கலிகள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறார்கள்? ஏன் மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும்? இதற்கெல்லாம் சும்மா சொல்லவில்லை. நான் தான் முதல் நாளே சொல்லிட்டேன். மஞ்சளுக்கு பிரான்ஸ்காரன் காப்புரிமை எடுத்து வச்சிருக்காங்க. மஞ்சள் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால், ஒரு தொற்று நீக்கியாக மஞ்சளை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பிரான்ஸ் ஜனாதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும். நாங்கள் அதை சாதாரணமாக எப்படி பயன்படுத்துகிறோம்? குங்குமத்திலேயே பயன்படுத்துகின்றோம். குங்குமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மஞ்சளும் சுண்ணாமும் சேர்ந்ததுதான் குங்குமம். குங்குமத்திலே மஞ்சள் இருக்கிறது. இப்ப குங்குமம் வைக்க பஞ்சு எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு உரிச்சாச்சு ஒட்டியாச்சு. இப்ப இது எப்படி என்று சொன்னா, இந்த தாலி மாதிரி. தாலி எப்படி என்றா, அவசரம் வேண்டா அடகு கடைக்கு போகும். கழுத்துல கடிக்குது என்று சொன்னா அலுமாரிக்குள்ள போகும். வெளியில போயிட்டு வந்தா ஆணிக்கு போகும். நிறைய இடத்துக்கு போகும் தாலி. அது போடைக்க மட்டும் 15 பவுண்ட்ல போடணும், 30 பவுண்ட்ல போடணும் என்று இந்த கொடிமரத்தை விட பெருசா போட்டுக் கொள்றது. பிறகு குத்துது குடையுதுன்னு கலட்டி வைக்கிறது. புருஷனையும் அப்படித்தான். கொஞ்சம் வெளியில போங்க, வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்னடா இங்க அம்பாளுடைய ஆட்சி. என்னதான் கோணேஸ்வர பெருமான் இருந்தாலும் கோணேஸ்வர தேடி போற ஆக்கள் குறைவு. இந்த காளியாச்சிட்ட போற ஆக்கள் தான் கூட. எங்கடவர்களும் என்ன செய்யறாங்க? சரி பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு ஆடட்டும், பிறகு அப்படி நம்மள்ட்ட தானே வரணும், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்னத்துக்கு விட்டு பிடிப்போம்? இந்த சம்பளம் வருகின்ற நேரம் நம்மள்ட்ட தானே வரணும். ஆனா அவருக்கு தெரியாது, அவரோட பேர்ஸ்ல இருந்து வாட்டியை போட்டு வச்சிருக்காங்க மிச்சத்துல. அப்ப இந்த பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு கலாச்சாரம் வந்து விட்டதுல்லவா? இந்த பொட்டு ஏன் வைக்கிறோம் என்று சொன்னா, இந்த நெற்றி பொட்டு, புருவ மத்தி என்பது அத்தனை சர்வ நாடிகளும் அடங்குகின்ற இடம் இந்த புருவ மத்தி. அத்தனை நாடிகளும் அடங்குகின்ற இடம் புருவ மத்தி. இந்த துப்பாக்கி முனையிலே நிறுத்துகின்ற பொழுது இந்த புருவ மத்தியிலே சுட்டால் சுட்ட உடனே ஆள் தப்பாது. இந்த புருவ மத்தியிலே சுட்டால் சுட்ட உடனே ஆட்சி. இந்த ரெண்டு புறங்களும் இருக்கிறது. 2 புறங்கள் எங்களுக்கு தலையிடி வருகின்ற 2 புறங்கள். வீட்டுக்கு போனாலே தலையிடி தான்.
இந்த ரெண்டு புறங்களிலும் தட்டினால் கபாலம் திறந்துவிடும். இந்த ரெண்டு புறங்களிலும் தட்டினால் கபாலம் திறந்துவிடும். இந்த பின்னுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பின்னுக்கு இருக்கிற பாயிண்ட தட்டினா சித்தம் கலங்கி விடும். பாருங்க எவ்வளவு லேசா வச்சிருக்கான் ஆண்டவன். முன்னுக்கு தட்டினா சீவன் போயிடும். ரெண்டு சைட்லயும் தட்டினா கபாலம் திறக்கும். பின்னால தட்டினா சித்தம் கலங்கிடும். அதனாலதான் இந்த தலையை மண்டையோட்டு சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்கான். இந்த நெற்றிப்பொட்டினுடைய முக்கியத்துவம் சர்வ நாடிகளும் சங்கமிக்கின்ற இடம் இந்த நெற்றிப்பொட்டு. உடலினுடைய கட்டுப்பாட்டு மையம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. முக்கியமான இடம் இந்த நெற்றிப்பொட்டு. இந்த நெற்றியிலே நாங்கள் வைக்கின்ற மஞ்சள் குங்குமம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். வீட்டுல பாருங்க, அம்மாக்கு மட்டும் வருத்தம் வராது. இங்க இருக்க அம்மா மாரு பெருமையா சொல்லிக் கொள்ளலாம், எங்களுக்கு மட்டும் வருத்தம் வராது. வந்தாலும் நாங்க காட்டிக்கொள்ள மாட்டோம். அதுக்கு காரணம் உங்கள் நெற்றியில் உள்ள அந்த குங்குமம் தான், மஞ்சள் குங்குமம் தான். அம்மாவுக்கு வருத்தம் வந்தா காட்டுறா இல்ல, ஆனா அக்காக்கு தங்கச்சிக்கு வருத்தம் வாரத்துக்கு மேலே சுருண்டு படுக்குது பிள்ளை. காரணம் என்னடா, ஸ்டிக்கர் போட்டு, கண்ணுக்கு தெரியா ஸ்டிக்கர் போட்டு வருத்தத்தை தரும். இந்த மஞ்சள் குங்குமம் உடலுக்கு சக்தியை கொடுக்கும். என்ன சக்தி? என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். முதலாவது. இரண்டாவது காரணம், பார்வையிலிருந்து எங்களை காப்பாற்றுவது இந்த பொட்டு. என்ன பார்வை என்றால் வசிய பார்வை, வர்ம பார்வை. இந்த வசிய பார்வையிலிருந்தும் வர்ம பார்வையிலிருந்தும் எங்களை காப்பாற்றிக் கொள்வது இந்த பொட்டு தான். ஒருவரை வசியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நெற்றி பொட்டை பார்த்தால் பார்த்த மாத்திரத்திலே நொடி கணக்கிலே எதிரியை வசியப்படுத்தலாம். இதுதான் நோக்கு வர்மம் என்று சொல்வார்கள், வசியம் என்று சொல்வார்கள், பார்வையினால் வசியப்படுத்துவது. இப்ப நெற்றி கிளீனா இருந்தா, இப்ப நான் அன்றைக்கு சொன்னான் தெற்கிலே தலை வைக்கிறோம் என்ன அர்த்தம்? நாங்க யமலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம் சார் என்ற அர்த்தம். நாங்களே யம தர்மராஜாக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு சார் வாங்க கூட்டிட்டு போங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் சொல்றோம் அர்த்தம். அதே மாதிரி இந்த நெத்தி கிளியரா இருக்கேன்டா, நாங்க ஃப்ரீயா இருக்கோம், ரெண்டாலும் வசியப்படுத்திட்டு போங்கன்ற அர்த்தம். இப்ப நான் நினைக்கிறேன் நாளையில இருந்தாவது நெற்றியிலே பொட்டுகளோடு எங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த அடையாளங்கள் முக்கியம். இந்த விபூதியை பாருங்கள், விபூதி அணிவதற்கென்று உடலில் 16 இடங்கள் இருக்கிறது. விபூதி அணிவதற்கு 16 இடங்கள் இருக்கிறது. உச்சந்தலை, நெற்றி, கழுத்தினுடைய 2 புறங்கள், மார்பின் 2 புறங்கள், வயிறு, விலா, தோள்பட்டைகள், இங்கே புஜங்கள், முழங்கைகள், மணிக்கட்டுகள் என்று முதுகு என்று 16 இடங்களில் விபூதி அணிய வேண்டும். இந்த 16 இடங்களையும் கவனியுங்கள். இடுப்புக்கு மேலே உள்ள இடங்கள். சிவசின்னமாகிய விபூதி மங்களகரமானது, புனிதமானது. இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. இடுப்புக்கு கீழே விபூதி தரிக்க கூடாது. ஆனால் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்வாங்க, பாத பூஜை செய்கின்ற பொழுது கால்களிலே விபூதி சாத்துகின்ற வழக்கம் இருக்கிறது. அது மகா பாவம். இந்த விபூதி சிவபெருமானுடைய அம்சம். நீர் அணிந்தாலே சிவம். அந்த சிவனுடைய அம்சமாகிய விபூதியை நாங்கள் இடுப்புக்கு கீழே தரித்தல் பாவம், அதிலும் பாதங்களிலே தரித்தல் மகா பாவம். இரண்டாவது, இந்த குங்குமத்தை பாதங்களிலே பூசுதல் அதைவிட பாவமானது. நான் சொன்னேன் குங்குமம் என்பது மஞ்சள் குங்குமம், அது அம்பிகையினுடைய அம்சம். இந்த பாத பூஜை செய்கின்ற பொழுது மஞ்சளாலே பாதங்களை கழுவலாம், மஞ்சள் பூசலாம், சந்தனம் வைக்கலாம். ஆனால் திருநூறோ குங்குமமோ பாதத்தில் வைப்பது மகா தவறு, மகா பாவம். அப்படிப்பட்ட உயர்வானது இந்த விபூதி, இந்த குங்குமம். இந்த அடையாளங்களோடு பெருமானை நாங்கள் வழிபடுகின்றோம். எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மூர்த்தியும் பெரிது, கீர்த்தியும் பெரிதானவன் பெருமான். அவனை வழிபடுகின்ற பொழுது நினைத்தவை நினைத்த மாத்திரத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்குத்தான் உள்ளம் கசிந்துருகி திருமுறை பாடல்களை நாங்கள் பாடுகின்றோம். இந்த திருமுறை பாடல்களுக்கு பாருங்கள் ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் வேதம் என்று சொல்லுவோம். ஐயா சொல்லுகின்ற மந்திரங்கள் எங்களுக்கு விளங்காது. ஏனென்றால் ஐயா சமஸ்கிருதத்தில் சொல்றேன்,
அப்ப ஐயா சொல்றது சரியா பிழையான்றதும் எங்களுக்கு விளங்காது. ஒன்றே ஒன்று மட்டும் விளங்கும், என்ன? சுபநட்சத்திரஸ்யாக சுமான் நாமதேசிய ஐயா என்னுடைய பேர் அர்ச்சனை சொல்லிட்டார், இவ்வளவும் தான். இப்ப அந்த அர்ச்சனையில நம்மளோட பேர் வரலன்னு வைங்க, அந்த மனசு போட்டு அரிச்சிட்டே இருக்கும். ஐயோ ஐயா அர்ச்சனை பேர் சொன்னாரா சொல்லலையா, சொன்னாரே, காசு வாங்கினேரே, உழவும் வாங்கினேரே, தட்சணை வாங்கினேரே, அர்ச்சனைக்கு சொன்னாரா சொல்லலையா, மனம் அதிலே தான் இருக்குமே தவிர சொல்லப்படுகின்ற மந்திரங்களையோ அதை கேட்பதிலேயோ மனம் அங்கே இருக்காது. அப்ப சமஸ்கிருதத்திலே நாங்கள் வடமொழியிலே வழிபட்ட இறைவனை எங்களுடைய பங்குக்கும் வழிபடுற சந்தர்ப்பம் வேண்டும் அல்லவா? ஐயாவே மந்திரம் சொல்லி கொண்டிருந்தா சரியா, நாங்க போய் சொல்றோம் இல்லையா? அதுக்குத்தான் இந்த இறைவன் வகுத்து தந்தான் திராவிட தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபுராணங்கள். எங்களுடைய வழிபாட்டு மரபிலே பாருங்கள், நாங்கள் தமிழில் வழிபாடு என்று சொல்லிவிட்டு சமஸ்கிருதத்தை தமிழிலே மொழிபெயர்த்து வழிபாடு செய்கிறோம். இப்ப தமிழ்ல வழிபாடு செய்யறேன் என்று சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை தான் தமிழிலே மொழிபெயர்த்தவை தவிர எங்களுடைய பாரம்பரியமான தமிழ் வழிபாட்டு முறைகளை நாங்கள் மறந்து விட்டோம். இப்ப பாரம்பரியமான தமிழ் வழிபாடு எங்க என்று சொன்னால் நாங்கள் சங்க காலத்துக்கு அங்கால போகணும். நடுகள் வழிபாடு, அரிகண்ட வழிபாடு, நவகண்ட வழிபாடு, இதெல்லாம் அங்க போகணும். நாங்கள் பல்லவர் காலத்திலே வாழ்ந்த நாயன்மார்கள் என்ன செய்தார்கள்? வேத ஆகம கருத்துக்களை எல்லாம் எடுத்து எங்களுக்கு திருமுறைகளாக தொகுத்து தந்தார்கள். இந்த நம்பி ஆண்டான் நம்பி அதை வகுத்து தந்தார். நாயன்மார்கள் பாடியருளிய திருமுறை தோத்திர பாடல்களை எல்லாம் இந்த நம்பியாண்டார் நம்பி வகுத்து தந்தார். அவர் வகுத்து தந்ததன் அடிப்படையில் 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளை நாங்கள் வழிபாட்டுக்கென எடுத்தது 5 திருமுறைகளாக, பஞ்சபுராணங்களாக. இந்த பஞ்சபுராணத்தை எப்படி பாடுகிறோம்? இப்ப சில பேருக்கு பிரச்சனை வரும், ஐயா பூஜையெல்லாம் முடியல எல்லாம் பொறுமையா மனத்தியால கணக்கில் ஐயா மந்திரம் சொல்லுவார், அர்ச்சனை எல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் பொறுமையா கேட்டேன். நாங்க இந்த கடைசியா ஐயா சொல்லுவார், இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீமகா விக்னேஸ்வர சுவாமின் பிரத்யமான திராவிட தோத்திரக்கான பஞ்சபுராணம் வாழ்த்து செய்த. ஐயோ ஐயா பஞ்சபுராணத்தை சொல்லிட்டீங்களே, இவ்வளவு நேரம் போகுதே. இப்ப பஞ்சபுராணம் பண்ணோடனே எங்களுக்கு எல்லாம் மனசு பஞ்சு பஞ்சா பிஞ்சிடும். அதே இது ஐயா திராவிட தோத்திரக்கான தேவாரம் புராணம் அருளிப்பாடுக. அப்பா ஐயா தேவாரம் புராணத்துல முடிச்சுட்டு பஞ்சாமிர்தம் பழுதா போகாது, சாப்பிடலாம். இப்ப இந்த பஞ்சபுராணம் என்பது வேதத்தை இறைவன் அருளினான், ஆகமங்களை இறைவன் அருளினான். ஆனால் பஞ்சபுராணத்தை இந்த நாயன்மார்கள் பாட, 12 திருமுறைகளையும் நாயன்மார்கள் பாட சிவபெருமான் கேட்டு தன்னை மறந்து தலையசைத்து ஆடிக்கொண்டிருப்பாராம். அவ்வளவு சிறப்பானது இந்த பஞ்சபுராணம். இந்த திருமுறை பாடல்கள், திருமுறை பாடல்களை நாங்கள் பாடுவதற்கு பழக வேண்டும், அதிலும் பண்ணோடு பாடுவதற்கு பழக வேண்டும். எந்தெந்த நேரங்களிலே என்னென்ன பண்பாட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. காலையிலே பாட வேண்டிய ராகம் இருக்கிறது, மாலையிலே பாட வேண்டிய ராகம் இருக்கிறது, ஆலயம் நடை சாத்துகின்ற பொழுது பாட வேண்டிய ராகம் இருக்கிறது, நடை திறக்கின்ற பொழுது பாட வேண்டிய ராகம் இருக்கிறது, உச்சி பொழுதிலே பாட வேண்டிய ராகம். இப்படி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. அந்தந்த பண்ணிலே அந்தந்த ராகத்திலே அமைந்த பதிகங்களைத்தான் நாங்கள் உரிய நேரங்களிலே பாட வேண்டும். இந்த பதிகம் பாடுகின்ற மரபிலே தேவாரம் தொடங்கி திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, புராணம் என்ற 5ஐயும் தொடர்ச்சியாக பாட வேண்டும். இது மரபு. இந்த 5ம் பாடியதன் பின்புதான் நாங்கள் தோத்திர பாடல்களை பாடினா என்ன, வேறு என்ன பாடல்களை பாடினா என்ன, இந்த 5ஐயும் பாட வேண்டும். நாங்கள் விநாயகரை பார்த்தால் என்ன, முருகனை பார்த்தால் என்ன, அம்பிகையை பார்த்தால் என்ன, எல்லாமே சிவம்சமாகத்தான் கருதப்படும். ஆகையினால் தான் பஞ்சபுராணம் பாடுவது. இந்த 12 திருமுறைகளும் சிவபெருமானுக்கு மாத்திரம் பாடப்பட்டவை. 12 திருமுறைகளும் சிவபெருமானுக்கு தான் பாடப்பட்டவை. இங்கு எல்லாமே சிவாம்சமாகத்தான் கருதப்படும். சிவமாக பாவித்து நாங்கள் பஞ்சபுராணம் பாடுவதே சிறப்பு. தற்காலத்தில் என்ன செய்கிறார்கள், அதற்கு மேலாக திருப்புகள் பாடுகின்ற மரபு இலங்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது திருப்புகள் தோத்திர பாடல். அதே போல வாழ்த்து பாடுகின்ற மரபு, கந்தபுராணத்தினுடைய வாழ்த்து, வான்மிகில் வளாது வேக மணிவளம். பதில கூட பாருங்க, பாடுறவங்களுக்கே பொருள் தெரியாது.
பாடுதவங்களே அரவாசியை முழுங்கி அரவாசியை பாடிட்டு போயிடுவாங்க. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். பாடுக பாட்டின் திறம் அறிந்து பொருளோடும் பொருள் அறிந்தும் அட்சர சுத்திகளோடும் தெளிவாகவும் சொன்னால் அந்த வழிபாடு இறைவனிடத்திலே சென்று சேரும். அந்த வகையிலே இந்த நம்பியாண்டார் நம்பியிலே தொடங்கி நம்பியாண்டார் நம்பிக்கு இறைவன் அருள் புரிந்தவன் தாயாக தந்தையாக குருவாக எழுந்து அருளி இறைவன் அருள் புரிந்த விநாயகர் பெருமான். இந்த விநாயகரை வழிபடுவதற்கு அவனுக்குரிய நைவேத்தியம் என்பது வெறும் பூவும் தண்ணீரும் இருந்தாலே போதும். அவன் அன்பினை அன்பாக ஏற்றுக்கொள்ளுவான், உவந்து ஏற்றுக்கொள்ளுவான். ஔவையார் அழகாக பாடுவார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இதுதான் அவ கேட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன், கற்பூரம் கொடுக்குறேன், எனக்கு 10 பவுன் நகதா, எனக்கு வேலை வாங்கித்தா, எனக்கு கடனெல்லாம் தீர்த்து வை, நோயெல்லாம் தீர்த்து வை. இதைத்தான் கேட்குறோம். நான் சொன்னான், எதை கேட்கிறோமோ அதைத்தான் தந்து கொண்டே இருப்பான். நீங்கள் நோயை தீர்க்க சொன்னால் நோயை தருவான். ஏன்னு சொல்லுங்க, இப்போ நோயை தீர்ந்தா நீங்கள் இறைவன்ட்ட வரமாட்டீங்க. கடனை தீர்க்க சொன்னா கடன் இன்னும் தருவான். என்னடா கடன் தீர்ந்தால் தன்னிட வரமாட்டீங்கன்னு இறைவனுக்கு நல்லா தெரியும். அப்ப எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் கொடுப்பான். மகிழ்ச்சியை தாண்டி கேட்டு பாருங்க, அவன் மகிழ்ச்சியா தந்து கொண்டிருப்பான். என்ன கேட்டது மகிழ்ச்சி வரும். நல்ல கலையை கேளுங்க, நல்ல அறிவை கேளுங்க, நல்ல ஞானத்தை கேளுங்கள், உன்னை பாடும் திறன் தாண்டு கேளுங்கள், இன்னும் தருவான். அப்ப அவனை பாடிக்கொண்டே இருக்கலாம். இறைவனிடம் பொருள் உணர்ந்து கேளுங்கள், பொருள் அறிந்து சொல்லுங்கள். ஞானத்தின் பொருளாக இருக்கக்கூடியவன் வேளமுகத்து விநாயகம் எல்லா பொருளையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் தருவான் என்று சொல்லிக்கொண்டு இந்த 6வது நாள் உற்சவம் மிகவும் சிறப்பாக இனிது நிறைவேற இருக்கிறது. இந்த வேளையிலே இந்த பேச்சினை பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த, பொறுமையை கடந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் நிர்வாகராட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய வெள்ளிக்கிழமை சுக்கிரவார தினம், மங்களகரமான லட்சுமியினுடைய தினம், பெருமானுடைய இன்றைய 3ஆம் புரை நாள். இந்த நாள் நிறைவேறி நாளை சதுர்த்தி நாயகன் சதுர்த்தி விழா. அவன் சதுர்த்தி நாயகனுக்குரிய விசேடமான வழிபாடுகள் பூஜைகளோடு நாளை பெருமானினுடைய அலங்காரம் இந்த மகோற்சவத்தில் இடம்பெற இருக்கின்றது. நாளை பெருமானை சதுர்த்தி கோலத்திலே காணுவோம். அதுவரை எல்லா அடியார்களுக்கும் எம்பெருமான் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு, வளமை போலவே வான்முகில் வளாது பெய்க மணின்வளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.